A hydraulic press exerts a total load of 3.5 meganewton. The load is carried by two steel rods supporting the upper head of the press. If the safe stress is 85 megapascal and Young's modulus E is equal to 210 kilonewton per mm square, find diameter of rods and extension in each rod in a length of 2.5 meter. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷ் ப்ராப்ளம். ஓகே பாருங்கள், இதுதான் ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஹைட்ராலிக் மூலிமா மேலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 ராடை வந்து அழுத்துகிறோம், கீழே வந்து லோடு கொடுத்து அழுத்துகிறோம். ஓகே, ஹைட்ராலிக் மூலிமா கீழே அழுத்துகிறோம். இதுதான் இந்த 2 ராடு. ஓகே, இப்போ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் டோட்டல் லோடு எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 மெகா நியூட்டன். ஓகே, இப்போ இது என்ன கான்செப்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3.5 மெகா நியூட்டன் லோடை வந்து 2 ராடு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதோட லோடை வந்து நம்மளுக்கு லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அப்படிங்கும்போது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு வெயிட்டை வந்து இப்போ 2 பேர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு வெயிட்டை 2 பேர் தூக்கிட்டு இருக்கும்போது இந்த டோட்டல் வெயிட் ஒரு 100 கேஜி அப்படின்னா இவர் ஒரு 50 கேஜி, இன்னொரு செகண்ட் பர்சன் வந்து 50 கேஜி, 2 பேரும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் வெயிட்டை 2 பேர் என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டோட்டல் லோடு 3.5 மெகா நியூட்டனு. ஓகே, எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு 2 ராடு வந்து அதை தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த 3.5 வந்து 2ஆக டிவைட் ஆகும். இந்த ராடு வந்து 1.75 மெகா நியூட்டன், இந்த ராடு வந்து 1.75 மெகா நியூட்டன் வந்து நம்மளுக்கு லோடை தாங்கிட்டு இருக்கு. ஓகே, அப்படி லோடு அழுத்தும் போது நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் என்னென்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் டேட் என்னென்னு பார்க்கலாம். டோட்டல் லோடு வந்து 3.5 மெகா நியூட்டன். ஓகே, மெகா நியூட்டனை வந்து எப்படி நியூட்டனாக மாற்றுறது, இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1 கிலோ நியூட்டன்னா இன்ட்டு 10 to the power of நியூட்டன் மாற்றுறோம். அதே 1 மெகா நியூட்டன்னா இன்ட்டு 10 to the power of 6 நியூட்டன் அர்த்தம். அடுத்து 1 ஜிகா நியூட்டன்னா இன்ட்டு 10 to the power of 9 நியூட்டன். 1 கிலோ நியூட்டனை நியூட்டனாக மாற்றுறதுனா ஓகே 1000ஆல் பெருக்கணும். அதே 1 மெகா நியூட்டன் வந்து நியூட்டனாக மாற்றுறதுனா 2 1000ஆல் பெருக்கணும். 1 ஜிகா நியூட்டனை வந்து நியூட்டனாக மாற்றணும்னா 3 1000ஆல் பெருக்கணும். ஓகே, இது யூனிட் கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான், லோட் டேக்கன் பை 1 ராட். ஓகே, இது வந்து 2 ராடும் சேர்த்து நம்மளுக்கு லோடு வந்து 3.5. ஓகே, நம்மளுக்கு இந்த இதில் வந்து 2 ராடு இருக்குது. ஓகே, இப்போ டோட்டல் லோடு 3.5 மெகா நியூட்டன். ஓகே, அது வந்து 2 ராடுக்கு ஆக்ட் ஆகும்போது இது பாதி எடுத்துக்குது, இது பாதி எடுத்துக்குது. ஓகே, அடுத்து தான் லோடை வந்து டிவைட் பை 2 போடுறோம். 2 போடும்போது நம்ம ஒரு ராடோட லோடை எடுத்துக்கிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சிங்கிள் ராடோட லோடு தான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது, 85 மெகா பாஸ்கல். அது நியூட்டன் பெர் mm ஸ்கொயராக மாற்றணும். அது யூனிட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது எப்படின்னா 1 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே, நல்லா வச்சுக்கணும். 1 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். therefore 85 மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 85 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். தென் யங்ஸ் மாடுலஸ் E 210 கிலோ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஓகே, கிலோ நியூட்டனை வந்து நம்ம நியூட்டனாக மாற்றும் போது இன்ட்டு 10 to the power of 3. ஓகே, இதில் சொல்லியிருக்கேன் 1 கிலோ நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 3 நியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 210 இன்ட்டு 10 to the power of 3 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர்னு மாற்றுறோம். அடுத்து லென்த் ஆஃப் த ராடு. ஓகே, ராடோட லென்த்து 2.5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மீட்டரை வந்து எம்எம்மாக மாற்றுறதுக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 mm. அதனால் 2.5 இன்ட்டு 1000 வந்து 10 to the power of 3ன்னு சொல்லலாம். ஓகே, பெருக்குனிங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த ராட் எம்எம்மில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் யூனிட் கன்வர்ஷன். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டா. ஓகேவா,
கிவன் டேட்டா இதுதான் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இன்னொரு டைம் பார்த்துக்குங்க. டோட்டல் லோடு 3.5. அந்த டோட்டல் லோடு வந்து ராடுக்கு தனித்தனியாக தரோம். ஓகே, அப்படின்னா 1.75 மெகா நியூட்டன். ஓகே, இப்போ இந்த ராடோட லென்த்து வந்து 2.5 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. சரியா, மீட்டரை வந்து எம்எம் மாற்றிக்கணும். அடுத்து டு ஃபைனில் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் த ராடு. ஓகே, இந்த ரெண்டு டயமீட்டரும் சேம் தான், ரெண்டுமே ஒரே டயமீட்டர் தான். ரெண்டில் ஏதோ ஒரு டயமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். அப்படி டயமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இங்கே ரிவால்வ்டு செக்ஷனிங் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணதை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணும்போது அந்த இடம் எப்படி தெரியும், அந்த ராடு ரவுண்டாக தெரியும். அதுதான் இந்த ரெட்டில் காமிச்சிருக்கிறேன். அந்த டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும், ராடோட டயமீட்டர். அப்படி டயமீட்டர் கண்டுபிடிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 3.5 டோட்டல் லோடு வந்து ரெண்டாக பிரிஞ்சு இப்போ 1.75 மாறுது. லோடு கண்டுபிடிக்கும் போது 1.75 மெகா நியூட்டன் அந்த லோடு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சேஞ்ச் இன் லென்த், இந்த லோடு ஆக்ட் ஆகிறனால இந்த ராடோட லென்த்து வந்து எதாவது சேஞ்ச் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஓகே, டு ஃபைனில் பாருங்கள், டயமீட்டர் ஆஃப் த ராடு, ஏதோ ஒரு ராடோட டயமீட்டர் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் த ராட், டெல்எல், ரெண்டு விஷயங்களும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம், சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் diameter of rod D. Okay, stress is equal to load by area. Okay, stress is equal to load by area. ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும், pi d square by 4. Dங்கிறது diameter of the rod. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பு டயமீட்டர் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் டயமீட்டர் வந்து ஏரியாவில் தான் இருக்கும். அதனால் ஏரியா வந்து லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த ஏரியாவோட வேல்யூ pi d square by 4ங்கிறது இந்த ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் லோட் பை ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த பை மல்டிப்ளையில் இருக்கிறது அந்த சைடு கொண்டு போகிறீங்க, கீழே டிவைடில் வந்துடும். ஓகே, அடுத்து 4 டிவைடில் இருக்குது, அது மேலே மல்டிப்ளையில் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த டிஏ தான் கண்டுபிடிக்கிறது. டிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ரைட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகே, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன மாறுது, பி இன்ட்டு 4 டிவைட் பை ஸ்ட்ரெஸ் இன்ட்டு பை. 4 கீழே இருந்தனால இங்கே மேலே வந்துடுது, பை வந்து இங்கே இன்ட்டில் மேலே இருக்கிறதுனால இங்கே டிவைடில் கீழே வந்துடுது. ஓகே, அடுத்து இந்த ரூட்டை வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடு கொண்டு வரோம். ரூட்டை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ரூட்டாக மாறுது. therefore d is equal to root of p into 4 divided by stress into pi. இப்போ அந்தந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லோடு வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், ஒரு ராடில் ஆக்ட் ஆகிற லோடு தான் 1.75 × 10⁶ அப்படிங்கிற லோடு, நியூட்டன் அப்படிங்கிற லோடை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இன்ட்டு 4 டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் 85 இன்ட்டு பை போட்டிங்க அப்படின்னா டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 161.90 mm கிடைக்குது. அப்படிங்கும் போது அதை நெக்ஸ்ட் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் சேஞ்ச் இன் லென்த், டெல்எல். அப்படிங்கும்போது மேலே லோடு அழுத்தும் போது இந்த ராடு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, வந்து அதோட லென்த்து வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இது எவ்வளோ குறையுது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். we know that del L ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கோம், P into L divided by A into E. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ என்னென்னங்கிறது பார்க்கலாம். P ஒரு ராடோட லோடு தெரியும், 1.75 × 10⁶ நியூட்டன். லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லென்த்து 2.5 மீட்டரில் கொடுத்துருந்தாங்க, அது எம்எம்மாக மாற்றும் போது இன்ட்டு 10⁻3. ஓகே, இன்ட்டு 10⁻3 அது வந்து எம்எம். ஓகே, அடுத்து பாருங்கள் ஏரியா, இது வேணால் எம்எம்னு போட்டுக்கோங்க. ஓகே, எம்எம். அடுத்து ஏரியா பை டி ஸ்கொயர் பை 4. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டயமீட்ரு. ஓகே, டயமீட்டர் போன ஸ்டெப்பில் 162 ரவுண்ட் பண்ணோம். ஓகே, இந்த டயமீட்டரை ஸ்கொயர் டிவைடட் பை 4 அப்படி போட்டிங்க அப்படின்னா 20611.98 mm². ஏரியா கிடைச்சிருக்கு. அப்புறம் யங்ஸ் மாடுலஸும் கிடைக்கும். சரி, இந்த வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டெல்எல்ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, லோடு
சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அடுத்து லென்த்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அடுத்து ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அடுத்து யங்ஸ் மாடலஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா டெல்லோட வேல்யூ 1.010. இந்த 7ங்கிறது ஒரு சிலர் கால்குலேட்டரில் வேரியேஷன் வரும். ஓகே, 1.01 mm அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். ஓகே, a steel rope of 100 mm square cross-sectional area is made up of strands 1 mm in diameter having an allowable tensile stress of 168 Newton per mm square and an ultimate strength of 130 kilonewton. The factor of safety is 8. If the 10 strands are broken along a pitch of the lay of strand, is the rope fit for further use? Why? ஒரு ஸ்டீல் ரோப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன டயமீட்டர் கொண்ட கம்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டுக்காக சேர்த்து முறுக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்டீல் ரோப்பு கிடைக்கிது. ஓகேவா? இதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் செக்ஷன் பாருங்கள், ஸ்டீல் ரோப் போடுது. இதோட டோட்டல் ஏரியா வந்து 100 mm ஸ்கொயரு. இப்போ ஸ்ட்ராண்டுங்கிறது என்ன? சின்ன சின்ன கம்பி வந்து அந்த ஒரு கம்பியோட சின்ன கம்பியோட டயமீட்டர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அது வந்து ஸ்ட்ராண்ட் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரோப் பொறுத்தவரையிலும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ், நிறைய சின்ன சின்ன கம்பிகள் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ரோப்பு. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் இந்த டோட்டல் 100 mm ஸ்கொயர் ஏரியாவில் ஒரு சில கம்பிகள் வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு, கட் ஆகிருக்கு. ஓகே, அந்த நம்ம கட்டான இருக்கக்கூடிய அந்த இதில் மூலிமா நம்மளுக்கு லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. டேமேஜ் ஆன இந்த சின்ன சின்ன கம்பிகள் கொஞ்சம் இருக்குது இந்த ரோப்பில், மொத்த ஸ்டீல் ரோப்பில். அதனால் நம்மளுக்கு லோடு டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால் இந்த ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்ட்டு அந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்டீல் ரோப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நிறைய சின்ன சின்ன கம்பி. ஓகே, அந்த ஒரு சின்ன கம்பி, அந்த ரோப்பு, அந்த வந்து அது என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கம்பி, அந்த ஸ்ட்ராண்டு மாதிரி நிறையா கம்பிகள் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஸ்டீல் ரோப்பு. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையிலும் டோட்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 100 mm ஸ்கொயர். டோட்டல் ரோப்போட கிராஸ் செக்ஷனல் ஏரியா தெரிஞ்சு போச்சு. இதில் எத்தனை ஸ்ட்ராண்டுன்னா நம்மளுக்கு சொல்ல கிடையாது, ஏரியா தெரியும். பட்டு ஆனால் இதில் ஒரு 10 ஸ்ட்ராண்ட் என்ன ஆகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. ஒரு 10 சின்ன சின்ன கம்பி. ஓகே, அதோட டயமீட்டர் வந்து 1 mm. ஓகே, அந்த 10 ஸ்ட்ராண்டு வழியாக லோடு நம்மளுக்கு ஆக்ட் ஆகாது. அந்த 10 கம்பி வேஸ்ட்டு தான். ஓகே, இப்போ அந்த 10 கம்பி கட் ஆனனால இந்த ரோப் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் டேட்டா பார்க்கலாம். ஓகே, கிவனில் ஸ்டீல் ரோப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இதுதான் வந்து ஒரிஜினல் ஏரியா 100 mm ஸ்கொயர் கொடுத்துட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், டயமீட்டர் ஆஃப் 1 ஸ்ட்ராண்ட். ஓகே, சின்ன கம்பி டயமீட்டர் வந்து 1 mm. ஓகே, அடுத்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் 168 Newton per mm ஸ்கொயர். அல்டிமேட் லோடு 130 கிலோநியூட்டனை நியூட்டனாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 1000. 130 × 1000 நியூட்டன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க 8. அடுத்து புரோக்கன் ஸ்ட்ராண்ட் வந்து நம்பர்ஸ் வந்து 10. ஓகே, ஒரு 10 கம்பி வந்து என்ன ஆகிடுச்சு, சின்ன சின்ன கம்பி வந்து அந்த ரோப்பில் கட் ஆகிடுச்சு. டு ஃபைண்டில் இஸ் த ரோப் ஃபிட் ஃபார் ஃபர்தர் யூஸ் ஒய். இந்த 10 கம்பி கட் ஆனனால இந்த ரோப் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்யூஷனில் அப்படின்னு பார்ப்போம். ஏரியா ஆஃப் 1 ஸ்ட்ராண்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்ட்ராண்டுங்கிறது ஒரு சின்ன கம்பியோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏரியாவுக்கு நம்மளுக்கு தெரியும் πd²/4. ஒரு சின்ன கம்பி வந்து டயமீட்டர் வந்து 1 mm சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் π × 1² / 4. இப்போ
ஏரியா ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட், ஒரு கம்பியோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஒரு ஏரியா வச்சு என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட், ஏன்னா இந்த 2 கம்பி தான் நம்மளுக்கு 10 கம்பி கட் ஆகிருக்குது. ஓகே, அந்த ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பாருங்கள், ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, ஏரியா ஆஃப் 1 ஸ்ட்ராண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதோட 10 பெருக்குனிங்கன்னா ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட் கிடச்சிரும். அதான் வந்து 7.853 mm². ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு லோடு ஆக்ட் ஆகாது, இந்த ஏரியா நம்மளுக்கு வேஸ்டான ஏரியா. சரியா? இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? இப்போ கட் ஆகாது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கட்டான ஒரு 10 வந்து நம்ம ஏரியா எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஏரியாவிலேருந்து என்ன பண்ணணும், அந்த வேஸ்ட் ஏரியாவை மைனஸ் பண்ணணும். அது வழியே நம்மளுக்கு லோடு ஆக்ட் ஆகாதனால ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன், கட் ஆகாத ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரிஜினல் ஏரியாவால் இந்த 10 ஸ்ட்ராண்டோட ஏரியா வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அன்ப்ரோக்கன் ஏரியா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஒரிஜினல் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில் 100. ஏரியா ஆஃப் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? 7.853 கண்டுபிடிச்சோம். இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன் ஸ்ட்ராண்ட், டோட்டல் 100 mm ஏரியாவில், இந்த டோட்டல் 100 mm² ஏரியாவில் நம்மளுக்கு ஓகே இந்த 10 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, 10 ஸ்ட்ராண்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஒர்க்கிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 92.147 mm². இதுதான் வந்து நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண முடியும். இந்த 100 வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 10 ஸ்ட்ராண்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அதனால் ஒரு யூஸும் கிடையாது. அதனால் இந்த 10 ஸ்ட்ராண்டோட ஏரியாவை வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த 100 mm² கிராஸ் செக்ஷனல் ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன், இந்த இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்ப்ரோக்கன் ஸ்ட்ராண்டை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், த அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா 168 Nm² வரலும் நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரோப் வந்து கட் ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த ரோப்பில் 10 ஸ்ட்ராண்டு கட் ஆன ஒட்டி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டு, அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அலோவபிள்ங்கிறது இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் அலோவ் பண்ணோம். ஓகே, அந்த ரோப்போட கெப்பாசிட்டி இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், ரோப் வந்து கட் ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேவா? அதனால இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஓகே, அடுத்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு சார் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம்? ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை இங்கே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது, அல்டிமேட் லோட் பை ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன் ஓகே ஸ்ட்ராண்ட்ஸ், ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன் ஸ்ட்ராண்ட்ஸ். ஓகே, கட் ஆகாத இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராண்டுகளுடைய ஏரியா தான் வந்து ஏரியா ஆஃப் அன்ப்ரோக்கன் ஸ்ட்ராண்ட். ஓகே, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, போன இது ஸ்டெப்லேயே அது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு என்னங்கிறது பார்ப்போம். லோடு 130 × 10⁻³ அன்ப்ரோக்கன் அப்படிங்கிறது 100ல் வந்து 10 ப்ரோக்கன் வந்து ப்ரோக்கன் ஸ்ட்ராண்டோட ஏரியாவை மைனஸ் பண்ணும்போது 92.147 நம்மளுக்கு கிடைச்சிது. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1410.78 வந்தால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்க்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ப்ராப்ளத்தில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்கறனால நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா?
இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ப்ராப்ளத்தில் 8ன்னு கொடுத்துட்டான். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து போன ஸ்டெப்பில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் லோடையும் வந்து அன்ப்ரோக்கன் ஏரியா, ஸ்டாண்டோட அன்ப்ரோக்கன் ஏரியா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதனால் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get the answer of working stress. ஓகே, இந்த ரோப்பில் வந்து நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 176.348 Nm/mm² ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே, கண்டிஷன் பாருங்கள். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிவன் டேட்டாவில் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியாக வந்துச்சு அப்படின்னா சேஃபு. ரோப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக யூஸ் பண்ணலாம். ஓகே, அதான் வந்து சேஃப் கண்டிஷன். பட்டு நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், கிவன் டேட்டாவில் அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது 168 Nm/mm² வந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த கண்டிஷன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க அலோவபிள் வேல்யூவோட அதிகமாக வருது. ஓகே, அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து நாட் சேஃப் கண்டிஷன். ஓகே, இந்த ரோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கட் ஆகிடும். ஓகே, அதே வந்து இந்த வேல்யூ, இந்த நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 168 கம்மியாக வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேஃப் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குற அலோவபிள் வேல்யூ, அலோவ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 168 Nm/mm² அதிகமாக வந்தனால இந்த ரோப் வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ரிசல்ட்டில் த ரோப் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபர்தர் யூஸ். ஓகேவா?